உலகமானுடம் முழுவதும் தலைவணங்கி நன்றி சொல்ல வேண்டிய அருமையான நாள் இந்த மார்ச் 3ஆம் தேதி. அம்மா, எங்களுக்கு நீ கிடைத்தாய், நாங்கள் முழுமையாய் உனக்கு கிடைத்தோமா? எங்கள் மனம் அங்கே இங்கே இங்கே அதற்கு இதற்கு என்று சிந்தி சிதறி தவித்து போன நேரங்களில் சில மணித்துளிகளை மட்டுமே நாங்கள் ஆன்மீகம் என்ற உணவுக்காகவும் தொண்டு என்ற காரியத்துக்காகவும் அதுவும் அம்மா சொல்லியதே என்று செய்துவிட்டெல்லாம் வந்திருக்கிறோம். ஆனால் உன்னுடைய வாழ்நாளின் பெரும் பகுதியை இந்த மனித குலத்தை காப்பாற்றுவதற்காகவே, இந்த மனித சிறுமைகளை எல்லாம் அகற்றுவதற்காகவே, இந்த மனித குலத்தை நல்லிணக்கத்தோடு ஒன்றுபடுத்துவதற்காகவே, உலகம் காணாத புதுமையாக புரட்சியாக, எந்த மேடைகளும் ஏறாமல், எந்த நூல்களும் எழுதாமல், எந்த விதமான அறிவிப்புகளும் விளம்பரங்களும் இல்லாமலேயே உலகம் மானுடம் முழுவதையும் ஒரு செவ்வாடை என்னும் ஒரு ஆடையின் வடிவத்திற்குள்ளே எல்லோருக்கும் ஒரு இனிஷியலை போல சக்தி என்கின்ற பெயரையும் கொடுத்து பேதங்கள் இல்லாத மனித கூட்டத்தை உருவாக்கி தந்திருக்கிறாயேம்மா. உலகத்தின் எந்த மதத்தால், எந்த இயக்கத்தால், உலகத்தின் எந்த பணத்தால், பதவியால், பகட்டால், எந்த அரசியல் நெறிமுறையால், எந்த சமுதாய சிந்தனையாளர்களால் சாதிக்க முடிந்திருக்கிறது? எத்தனையோ ஆன்மீகவாதிகள் புறப்பட்டாயிற்று, எத்தனையோ காரியங்களை அற்புதம் அற்புதம் என்று நிகழ்த்தி ஆயிற்று. எல்லாம் சில காலங்கள், எல்லாம் விரல் எடுக்கின் வழியாக வழிகின்ற நீரைப் போல அங்கெங்கே தேங்கி கிடந்து அங்கெங்கே வழிந்து போய் அங்கெங்கே முடிந்து போயிருக்கிறது. ஆனால் ஊனுறக்கம் மறந்த தாய்வா, நீ மட்டும்தான் எப்படி நலக்குறைவாய் இருக்கும் தன் குழந்தை தொட்டில் குழந்தையாயிருந்தாலும், தன் மடியில் படுத்து கிடக்கும் தன் பிள்ளையாயிருந்தாலும், எத்தனை வயதானாலும், என்னடா கண்ணு வலிக்குதா, அம்மா பார்த்துக்கிறேன், இந்த தைலம் போட்டுட்டேன்னா, இப்போ தம்பிக்கு ஒரு கஞ்சி வச்சிருக்கிறேன், அந்த கஞ்சியை குடிச்சிட்டேன்னா பட்டுன்னு தலைவலி போயிடும். வயிற்று வலியெல்லாம் ஒன்றும் பண்ணாதடா, அம்மா நல்லா எண்ணெய் தடவி விட்டுருக்கேனா, உச்சந்தலையிலே லேசா அம்மா தீர்த்தத்தை தெளிச்சு விட்டு உனக்கு வாயில கொடுத்துட்டேனா, அம்மா பாத தீர்த்தம் குடிச்சிருக்கடா, சரியாயிடும்டா. எத்தனை தாய்மார்களின், எத்தனை நம்பிக்கை இழந்த பெண்களின், எத்தனை இனி வாழ்வு எனக்கு இல்லை என்ற இளைஞர்களின், எத்தனை விவரமில்லாத குழந்தைகள் கூட அம்மா பங்காரம்மா தீர்த்தம் கொடுமா, எனக்கு நல்லாயிடும்லம்மா என்று சொல்லுகின்ற நம்பிக்கையை உரமாக ஊட்டி வைத்திருக்கிறாயேம்மா. இது எங்கே கிடைக்கும்? எந்த ஆன்மீகத்தில் கிடைக்கும்? உன் அன்பும் பாசமும் பரிவும், எங்களின் பாவங்களை மன்னிக்கின்ற உன் தயாள குணமும் உன் கருணையும், எங்களின் சிறுமைகளை எல்லாம் பொறுத்து கொண்டு எங்களுக்கு தந்திருக்கிற வேள்வி பயிற்சி என்ன, எங்களுக்கு நீ தந்திருக்கிற அற்புதமான வழிபாட்டு மந்திரங்கள் என்ன, எங்கள் வாழ்க்கையை வளப்படுத்தவும் வலிமைப்படுத்தவும் நீ உருவாக்கி தந்திருக்கின்ற தொண்டு நெறி என்கின்ற தூய நெறி என்ன, இந்த வாழ்வை சிந்தாமல் சிதறாமல் அப்படியே அள்ளி அள்ளி நாங்கள் தலைமுறை தலைமுறைக்கும் கொடுப்பதற்கு நீ தந்திருக்கிற இந்த பக்தி என்னும் பெருஞ்சொத்தை, இந்த தொண்டு உணர்வு என்னும் சேவை மனப்பான்மையை நீ தந்திருக்கும் நிலையை எங்களால் எந்த வகையிலம்மா நாங்கள் நன்றி கடனாய் செலுத்த முடியும்? சொன்னாளே அன்றைக்கு ஆண்டாள், தூயோமாய் வந்து நாம் தூமல தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயனில் தூசாகும். பெண்களே எழுந்து வாருங்கள், நம்மையெல்லாம் காப்பாற்ற வந்திருக்கிறது பரம்பொருள். அந்த பரம்பொருளை நாம் தூய மனதோடு தொழுது நின்றால் போதுமடி. அந்த தெய்வம் நம்முடைய பாவங்களை எல்லாம், வந்த பாவத்தை, வருகின்ற பாவத்தை, இனி வரக்கூடிய துன்பங்களை எல்லாம் கூட அத்தனையும் களைந்து போடுமடி என்று ஆண்டாள் ஒவ்வொரு பெண்ணின் ஆன்ம கதவுகளையும் மனக்கதவுகளையும் வீட்டுக் கதவுகளையும் தட்டி தட்டி எழுப்பி வீதியிலே பெண்களுக்கான ஆன்மீகத்தை கொண்டு வந்து பெண்கள் உலகத்தை கூட்டி நின்றாளே ஒரே ஒரு ஆண்டாள். இன்றைக்கு எத்தனை தெய்வ பக்தியிலும் ஆழ்ந்த உணர்விலும் உள்ள எத்தனை பெண்களை அம்மா நீ உருவாக்கி அமைத்து தந்திருக்கிறாய். இத்தனை பெண்களும் தலைமுறை தலைமுறையும் உன் அருள் நெறியில், உன் அருள் வாசலில், உன் அன்புள்ளத்துக்கு உகந்த பெண்களாய் நன்றி சொல்லி நன்றி சொல்லி உன் திருவடியிலே தங்களின் நன்றி செல்வங்களை குவித்து என்ன தவம் என்ன தவம்